ஒருவனுக்கு ஒருத்தின்னு எத்தனை பேரு நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்துருக்காங்க தெரியாது உங்களுக்கு? இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இந்த சித்தாந்தத்தை ஆண்கள் கடைபிடித்தது ரொம்ப குறைவு. அதை நினைச்சு பெண்கள் தங்கள் வாழ்க்கையை துளைத்தது ரொம்ப அதிகம். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்முடைய ஒரு அறநெறி. ஆனா அது மனுஷங்களுக்கு தான். எவனோ ஒரு நாய கட்டிக்கிட்டதுக்கெல்லாம் அது கணக்கு கிடையாதுங்க. வக்கரம் புடிச்ச நாய்களுக்கெல்லாம் இந்த கற்பு நெறிய பேசவே பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், இந்த பொண்ணுக்கு இது போல இந்த மாதிரி யாராவது யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மன வாழ்க்கை சரியில்லைன்னா நீங்க இன்னொருக்கு திருமணம் பண்ணிக்கணும், இல்ல இன்னொரு ஒரு ஆண் துணைய தேடிக்கணும் அப்படின்லாம் கூட நான் சொல்லலைங்க. ஒரு துணைங்கிறது கணவன் மனைவி உறவுல தான் அந்த துணை வரணும் கூட இல்ல. வாழ்க்கைய தைரியமா சந்திக்க ஒரு நட்பு கூட இருக்கலாம். இந்த பொண்ணே கூட ஒரு தோழி, ஒரு யார்கிட்டயாவது தன்னுடைய பிரச்சனைய சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிருக்காதோ. இந்த பொண்ணு சொல்லுது, இதுக்கு மேல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், நான் இன்னொரு வாழ்க்கையை என்னால ஆரம்பிச்சுக்க முடியாது. ஏன் முடியாது? இப்ப சினிமாவில கூட கற்பழிச்சவனுக்கே கட்டி வைக்கிறது மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வரது இல்லைங்க. நாங்க திருந்திட்டோங்க, நீங்க சமுதாயத்துல திருந்துங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட கஸ்தூரி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ இந்த வரதட்சணை கொடுமையால இந்த அவினாசியில் அந்த பெண் இறப்பு குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதை தாண்டியும் பெண்ணினுடைய தகப்பனார் பேசும்போது ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற விதத்தில் அது பெருமைதான் அப்படின்ற விதத்தில் பேசியிருந்தது. நிறைய விஷயங்கள் அதை ஒட்டி பேசுகிறாங்க. முதல்ல இதை தாண்டியும் கூட இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதுல அந்த பெண்ணுக்கு ஒரு புகுந்த இடத்துல எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய சோதனை இருக்குன்னு சொல்லும் பொழுது, இவங்க பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க, பஞ்சாங்கம் பார்த்திருக்காங்க, கோயில்ல போய் அந்த பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் பண்ணிருக்காங்களே தவிர, அந்த பொண்ணுக்கு நீ வாமா பாத்துக்கலாம், பணம் போனா போகுதுமா, வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அவன் 10 பைசா இல்லாம அத்தனையும் பாக்கிய வசூலிச்சிருவான். அவன் என்ன இங்க நம்மள வச்சு வியாபாரம் பண்றானா? நம்ம என்ன அவனுக்கான பொன்முடு வீட்டும் வாத்தா, ஒரு பலியாடா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கல. அந்த பொண்ணுடைய வார்த்தையில, அந்த பொண்ணுடைய குரல் பதிவுல சொல்லுது, இந்த வாட்டி என் தப்பு எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு தரமும் அதோட தப்புன்னு அதை நம்ப வச்சிருக்கிறாங்க. அதுல பொறுப்பு கண்டிப்பா பெற்றோருக்கும் உண்டு. ஆணவ கொலைகள்ல இப்படிதான் குடும்ப கௌரவம்னு சொல்லி அநியாயமா உசுர எடுத்துருவாங்க. அதுக்கு இது எந்த வகையில வித்தியாசம்? ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ் கலாச்சாரத்துல இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அது நம்முடைய தமிழ் பண்பாட்டின் பெருமை அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயும் அத கண்மூடித்தனமா நாம பின்பற்றக்கூடாது. இது ஒருத்தன் தெலுங்கு கத்துக்கிறான்னு போனானா, போன இடத்துல குதிரைக்கு குர்ரம் அப்படின்னு கத்து கொடுத்ததும் எனக்கு தெலுங்கு தெரிஞ்சு போச்சு. ஆனைக்கு அர்றம், பூனைக்கு புர்றம், மனுஷனுக்கு மர்றம், எல்லாமே எனக்கு தெலுங்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போனானா. அது எவ்வளவு அபத்தம். ஒரு நம்ம ஒரு ஒரு பண்பாட்டுக்கான ஒரு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நெறி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு எல்லாமே வரணுங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்முடைய ஒரு அறநெறி, ஒத்துக்கிறேன். ஆனா அது மனுஷங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். கவின் மாதிரி கயவர்களுக்கெல்லாம் அது அப்ளிகபிள் கிடையாது. மிருகத்தோட கூட வாழ்க்கை மனுஷனை ஒரு ஆண் மகனைத்தான் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உண்மையா நேர்மையா இருக்கணும். அதே போல அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு ஆசையா அன்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வள்ளுவன் வாசுகி போன்ற ஒரு நெறி அது. எவனோ ஒரு நாய கட்டிக்கிட்டதுக்கெல்லாம் அது கணக்கு கிடையாதுங்க. வக்கரம் புடிச்ச நாய்களுக்கெல்லாம் இந்த கற்பு நெறிய பேசவே பேசாதீங்க நீங்க. அந்த இடத்துல அவன் ஒரு கொலைகார பாவிய எந்த நிமிஷத்துல நீங்க அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையுடைய முதல் நாள் தொடங்குது. அன்னையில இருந்து தான் கணக்கு வைக்கணும்.
ஒரு நல்லவனுக்கு தான் நம்ம வந்து வாழ்க்கைப்பட்டு நேர்மையா இருக்க முடியும். இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு தாங்க வரணும். அவன் 4 தரம் நம்ம உடல வந்து சீரழிச்சுட்டாங்கிறதுக்காக, அவன் கூடயே போறதுக்கும், கட்டி வைக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? இவன் ஒரு நம்ம சமுதாயத்துல, அதுவும் குறிப்பா ரிதன்யா சேர்ந்த சமுதாயத்துல, கௌரவத்துக்காக கல்யாணம் பண்றது, அந்தஸ்த இன்னொருத்தன் மாமன் மச்சான் பண்ணான், பங்காளி பண்ணாங்கிறதுக்காக, அவன விட ஒரு ஒரு படி வசதியா காமிச்சுக்கணுங்கிறதுக்காக, கடன வாங்கி, உடன வாங்கி பாழுங்கிணத்துல தள்ளுறதுங்கிறது, அவங்களுடைய சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ச ஒரு சமுதாய அவலமாகவே இருக்கு. கொங்கு நாட்டுல இது ஒரு இன்னொரு ஒரு அவலமும் இருக்கு. கொங்கு நாட்டுல, இப்ப இந்த கவிஞன் பாத்தீங்கன்னா, அவன் ஒரு வெட்டி ஆபீசர். அவன் எந்த வேலையும் செய்யல. அவங்க அப்பாவும் வந்து விசாரிச்சு பார்த்தா, அவரும் வந்து ஏதோ படிச்சு ப ஒரு இடத்துல பணியில இருந்து அப்படி வருமானம் ஈட்டினதா தெரியல. எல்லாம் பழைய சொத்து. அவர் வந்து நிலப்புலனுக்கெல்லாம் வந்து அதிபதி. இவங்க வந்து வருமானம் எப்படின்னா பாசிவ் இன்கம். வாடகை வருது. அ காட்டுல இருந்து வ இதுல இருந்து வருது. பயிர்ல இருந்து வருமானம் வருது. இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு ஆண்மகனா இருக்கிற வரலாறுலாம் அவங்களுக்கு இல்ல. அதுவே அவங்களோட பிசினஸ் என்ன தெரியுமா? பெரிய பிசினஸ் என்ன தெரியுமா அவங்களது? புள்ளைய பெத்து, அவன கல்யாணம்ங்கிற பேர்ல விக்கிறது தான் அவங்க பிசினஸ் மாடலே. இப்படி ஒண்ணு நடக்குது. இந்த பொண்ணு சொல்லுது அதோடைய பதிவுல. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நான் இன்னொரு வாழ்க்கைய என்னால ஆரம்பிச்சுக்க முடியாது. ஏன்? ஏன் முடியாது? 2, 3 விஷயம் கேட்கிறேன். 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகால மரணம் அடைஞ்சது. இதெல்லாம் நம்ம குடும்பத்துலலாம் நடக்கிறது தான். நம்ம நல்லா பார்த்து, நாள் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, அ நல்ல மனசோட தான், நல்ல நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு அகால மரணம் ஆயிடுது. அ எத்தனையோ சினிமால கூட இதற்கான அ உதாரணங்கள எனக்கு சொல்ல முடியும். அந்த சிரஞ்சீவி சர்ஜா அப்படிங்கிற நடிகர் வந்து இறந்துட்டாரு. அந்த நேரத்துல அவங்க மனைவி மேகனா அவர்கள் கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க வந்து உடனே தன்ன மாற்றிக்கிட்டாங்களா, தைரியமா வந்து அந்த அவருடைய நினைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இன்னைக்கு வாழ்க்கைய அமைச்சுக்கலையா அவங்க? அ ஒரு இது ஏன் நான் சொல்றேன்னா, சினிமாவுல சினிமாவுல கூட கற்பழிச்சவனுக்கே கட்டி வைக்கிறது மாரி காட்சி அமைப்புகள்லாம் வரதில்லங்க. நாங்க திருந்திட்டோங்க. நீங்க சமுதாயத்துல திருந்துங்க. ஒரு 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 மனைவிக்கு வந்து ஒரு கணவரை இழந்துட்டாங்கன்னா, உடனே அவங்கள காலம் காலமா கைம்பெண்ணு, புருஷன விழுங்கினவன அப்படின்னு சொன்ன அந்த காலமெல்லாம் எப்பவோ மலையேறிடுச்சு. இன்னைக்கு அழகா அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி, விவாகரத்து ஆகுது. கருத்து வேறுபாட்டுனால அத்தன விவாகரத்து இருக்கு. இதே கொங்கு பெல்ட்லயே கூட இருக்கு. அத்தன விவாகரத்து ஆகுது. அதுல யார் தப்பு? என்ன தப்பு? இதெல்லாம் நமக்கு தெரியல. அவங்கலாம் அடுத்த வாழ்க்கை வாழக்கூடாதா? ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. இப்போ 2 நல்ல மனிதர்களே இருந்தா கூட, சில சமயம் அவங்களுக்குள்ள பொருத்தம் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடக்குது. கொரோனால நெறைய பேர் காவு வாங்கிடுச்சு. அப்ப அவங்கலாம் வந்து லைஃப்ல அவ்வளவுதானா? வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கணுமா? அது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த குறிக்கோளுடைய சரியான அர்த்தத்த புரிஞ்சுக்க வேணாமா? ஏன் தமிழ் இலக்கியங்கள எடுத்துக்கோங்க. கற்பு என்பதை ஒரு பொதுவில் வை அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போனா, ஆ சிலப்பதிகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, கற்பு யாருக்கு இருந்தது? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த நெறி யாருக்கு இருந்தது? கண்ணகிக்கு இருந்தது. மாதவிக்கு இருந்தது. பெண்களுக்கு இருந்தது. கோவலனுக்கு இருந்துச்சா? அப்ப கோவலனுக்கு அந் எல்லாத்தையும் குடுத்து, கடைசில அவன் என்ன பண்ணான்? 2 பேரையும் விதவை ஆக்கிட்டு அவன் போய் சேர்ந்தான். எல்லாரும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா இன்னைக்கு இருக்கிறது இல்லல்லங்க. நம்ம பேசுறோம். யதார்த்த நிலைமைய பேசுறோம். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மனசாட்சிய தொட்டு நம்ம பேசுவோமே. ஐயா சிலப்பதிகாரமும் ஒரு காப்பியம் தான். குண்டலகேசியும் ஒரு காப்பியம் தான். அது கதை தெரியுமா உங்களுக்கு? கணவன் வந்து மோசமானவன். எல்லா விதத்திலும் மோசமானவன். அவன் வந்து ராஜ துரோகம் பண்றதுக்காக அவன் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து மனைவிய கூட்டிட்டு போய் அவனுக்கு வந்து இளவரசிய கட்டிக்கணும். மனைவி வந்து மந்திரிகுமாரி. அவள க க போயி மலையில இருந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அவ என்ன பண்ணுவா? நாட்டுக்காகவும், தன்னுடைய அ தோழியின் வாழ்வுக்காகவும் மனச கல்லாக்கிக்கிட்டு, கணவன் கால்ல விழுந்து அவன மலையில இருந்து தள்ளி விட்டுருவா. காப்பியம்ங்க குண்டலகேசி கதை.
அதுவும் காப்பியம் தான். அதுவும் ஒரு அந்த மாரி புதுமை பெண் தான். அது ஒரு ஒரு அந்த நாள்ல வந்த மனைவி தன்னுடைய இந்திய நாட்டுக்கு துரோகம் இழைக்கும் கணவனை இழக்க துணிந்த ஒரு தேசப்பற்று எவ்வளவோ இருக்குங்க. கணவன் மனைவிங்கிற உறவே இவங்களுக்குள்ள இல்ல. அவன் ஒரு வக்ரம் புடிச்ச ஒரு வன்முறைய தவிர எதுவுமே அவளுக்கு குடுக்கல. அங்க போய் இது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நெனைக்கலாமா? இன்னும் சொல்லப்போனா அவ கள்ளக்காதலனுக்காக புருஷன வந்து போட்டு தள்ளிட்டு, ஜாலியா ஒண்ணுமே நடக்காத மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. தமிழ்நாட்டுல அப்படிதான் நடக்குதா? நம்ம அப்படியெல்லாம் இல்லல்ல. இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சொல்றேன். இந்த பொண்ணுக்கு இது போல இந்த மாரி யாராவது யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மன வாழ்க்கை சரியில்லன்னா, நீங்க இன்னொருக்கு திருமணம் பண்ணிக்கணும். இல்ல இன்னொரு ஒரு ஆண் துணைய தேடிக்கணும் அப்படின்லாம் கூட நான் சொல்லலங்க. கோயில் பணி செய்யுங்க. நடிகை காஞ்சனா இருந்தாங்க. திருமணமே பண்ணிக்கல. தன்னுடைய வாழ்க்கைய வந்து குடும்பத்துக்காக அவங்க வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க. கடைசியில அப்படி காலம் கடந்து போச்சு. அவங்க திருமணம் பண்ணிக்கல. திருமணம் பண்ணிக்காம ஆன்மீகத்துல மனதை செலுத்தி விட்டார்கள். அப்படி இருங்க. கோயிலுக்கு போனியேம்மா, அந்த கோயிலுக்கு போனதும் முழுசா போய் கோயில்லயே நீங்க ஔவையார் மாரி ஒரு திருப்பணிய ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆண் துணை வேணும்லாம் நான் சொல்லலங்க. இன்றைய காலகட்டத்தில பல படித்த பெண்கள் வேலையில் வருமானம் நன்றாக இருந்து சுயமா சம்பாரிச்சு தன் கால்ல நிக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? "ஐயய்ய! எனக்கு வந்து திருமணத்தில விருப்பமே இல்லன்றாங்க." பல எலிஜிபிள் பேச்சுலர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது அரிதா இருக்கு. தனியா இருங்க. இல்ல ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு 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 இப்ப நானே ஒரு என்னால ஆனத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அதுபோல ஒரு 4 குழந்தைங்கள காப்பாத்துங்க. ஏன்னா வசதியான வீட்டு குடும்பம். உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுங்க. ஒரு துணைங்கிறது வந்து அ ஒரு கணவன் மனைவி உறவுல தான் அந்த துணை வரணும்னு கூட இல்ல. வாழ்க்கைய தைரியமா சந்திக்க ஒரு நட்பு கூட இருக்கலாம். இந்த பொண்ணே கூட ஒரு தோழி, ஒரு யார்கிட்டயாவது தன்னுடைய பிரச்சனைய சொல்லியிருந்தா, இன்னைக்கு இப்படி ஆயிருக்காதோ! ஒரு 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 100 ஒரே ஒரு ஃபோன் கால் போலீஸ்க்கு பண்ணியிருந்தா, இப்படி ஆயிருக்காதோன்னு எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. பட் மறுபடியும் மேடம் இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த நம்ம சொல்லியிருக்கிறது அறம் சார்ந்த வாழ்வியலுக்கான ஒரு பொருளா தான் இருந்தது. அன்னைக்கு நிலைமையில அது அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு இருக்கிற ஒரு டாக்ஸிக் இல்ல அதுதான் அறவே மேடம். இப்போ டாக்ஸிக் அறவே மாறுதுங்க. ரிலேஷன்ஷிப்ல இல்லங்க. இந்த இல்ல அது அறவே உண்மதான். காலத்துக்கு காலம். இப்போ ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத நம்ம ஒரு ஐடியலா வைக்கிறோம். அத நம்ம வந்து அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா எல்லாரும் வள்ளுவன் வாசுகி இல்ல. அததான் சொல்றேன். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இத ஸ்டாண்ட் பண்றது தான் பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது அப்படின்னு. இன்னைக்கு நெறைய பேர் விவாகரத்து வேணும்ன்றதே இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் அப்படின்றது. ஒவ்வொரு இடத்துல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அந்தந்த அ சமூக இயலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல அருமையான ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்து தான் அந்த சிஸ்டத்த வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. அது என்னன்னா, அ அண்ணனுடைய மனைவி அகால மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னா, திக்கத்து அண்ணனோட மனைவி இருந்தாங்கன்னா, தம்பிக்கு கட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்துல இருக்குது. அந்த பிள்ளை கூட இருக்கும். மகன் கூட இருக்கும். அ அன் அந்த இடத்துல ஊர் கூடி அத வந்து அ செஞ்சு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு சமூகத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்கள். இன்னைக்கு 2025ல நமக்கு இதெல்லாம் எது ஒத்து வரும், எது ஒத்து வராதுங்கிறத நம்ம பார்க்கணும். படிச்ச பிள்ளை, தன் கால்ல நிக்கக்கூடிய பிள்ளை, அவளுக்கு ஆண் துணையே தேவையில்ல. இத பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும், நேயர்கள் எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, பரமார்த்த குரு சிஷ்யன் மாரி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, உடனே அத புடிச்சுக்கிட்டு அதோட அர்த்தம் தெரியாம வாழ்க்கைய பாழாக்கிக்காதீங்க. பொம்பள சிரிச்சா போச்சு, புகையில வெறிச்சா போச்சு. ஏன் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு நீங்க நடந்துக்கோங்க. வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில். வாழ்க்கைங்கிறது முக்கியம். இந்த பெண் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அதே இந்த இந்த தந்தை என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னா, அந்த ஒருவன் மீராபாய்க்கு அந்த ஒருவன் கடவுளுங்க. நம்ம இன்னைக்கு வந்து வாழ்க்கைய இவங்க எத்தன பேருக்கு இவங்க வந்து உதாரண பெண்மணியா இருந்திருக்கலாம். அந்த ஒருவன் இந்த தந்தையா இருந்திருக்கலாமே! தந்தைக்காக அவங்க உயிரோட இருந்திருக்கலாமே! ஒருவனுக்கு ஒருத்தின்னு உங்களுடைய முன் தலைமுறையிலயும், என்னுடைய முன் தலைமுறையிலயும் எத்தன பேரு நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்துருக்காங்க.
தெரியாது உங்களுக்கு? அந்த நரகத்த தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம குடுக்க போறோமா? நல்லதா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா தவறுன்னு செய்யும்போது, தவறுன்னு தெரியும்போது, அந்த தவறைய முளையிலேயே கிள்ளிட்டு, தைரியமா ராணி மாரி அந்த பொண்ண வளர்த்தாங்கல்ல. ஜான்சி ராணி மாரி வளர்த்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? ஜான்சி ராணி செத்து போச்சா? அவங்களுக்கு தாமோதர்ன்னு அவங்களுடைய அ வளர்ப்பு பிள்ளை இங்க முதுகுல கட்டிக்கிட்டு போய் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு உடன்கட்டை ஏறிச்சா அது? ஜான்சி ராணி. அவங்கள தான் நம்ம கொண்டாடுறோம். உடன்கட்டைங்கிறத ஏன் தடை செய்யறோம்? ஏன்னா, எந்த ஆணுமே உடன்கட்டை ஏறினதில்ல. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இந்த சித்தாந்தத்தை ஆண்கள் கடைபிடித்தது ரொம்ப குறைவு. அத நெனச்சு பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தது ரொம்ப அதிகம். கற்ப நான் மதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒழுக்கமா இருக்கிறேன். நான் மதிக்கிறேன். நான் யாரையும் வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லல. பட் கற்புனா என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஊர் கூடி 4 பேர் எதிர நாம வந்து பப்ளிக்கா இது நமக்கு வராதுன்னு அறுத்து விட்டதுக்கு அப்புறம், அடுத்த வாழ்க்கைய பார்க்கிறதுங்கிறது தேவை. இன்றைய காலகட்டத்துக்கு அது தேவை. நான் கற்ப பத்தி சொல்லல. சுய ஒழுக்கத்த பத்தி சொல்லல. அ அதோட புரிதல மாத்திக்கோங்க. 2025ல பெண்களுக்கு வாழ உரிமை இருக்கிறது. அவங்க மற்றவர்கள் சொல்லும்படி வாழ்வதை விட, தங்களுக்காக வாழ வேண்டிய உரிமையும், கடமையும் பெண்களுக்கு இருக்கிறது. அப்படின்னு தான் நான் சொல்றேன். எஸ். நிச்சயமா மேடம். நீங்க அந்த எடுத்து வச்ச அந்த கருத்துக்கள் நிச்சயமா ஒரு புரிதல உண்டு செய்யும் அப்படின்றத நம்புறோம். பார்க்கலாம். இதன் பிறகு சொன்னது போல இனி ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. நெறைய கருத்துக்கள பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.